ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜோகுவா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நான் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அதுபோல் இனிமேல் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருங்க, மறந்துடாதீங்க. சரி, இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே. ஸோ அதனால் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 6. இன்னத்தன்னைக்கு நம்ம கரும்தாம்பட்டி, அதாவது உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், கோயம்புத்தூர் திருப்புறவங்களுக்கு கரும்தாம்பட்டியில் வந்து ஆர்சி சர்ச், அங்கே ஒரு சர்ச்சில் வந்து தேர் எழுப்பாங்க. அது வந்து இன்றைக்கி அங்கே நடக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பசங்கள்லாம் கேங்காக சேர்ந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். நீங்கள் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இத்தனை பசங்க நிற்கிதுன்னு. நம்ம பசங்க தாங்க எல்லோரும், எல்லாருமே நம்ம கிளம்பிட்டோம். இதை ஒரு சின்ன vlog இன்றைக்கி பார்ப்பீங்க. ஸோ வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். பசங்க எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கோம், வண்டி எடுக்காமல் இருக்கோம். இது பாருங்க, இதில் ஹைலைட்டே பாருங்க என்னென்னு, ரெண்டுத்துலையுமே பின்னாடி எதுவுமே இல்லை, வழியே இல்லைங்க, சும்மா தாங்கி போயிட்டு. அதனால் இதை வந்து இப்போ கிழிச்சு பின்னாடி வைக்கிறானுங்க. இந்த வண்டியில் கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த வண்டியில் பிரச்சனை இல்லைங்க. இங்கே பாருங்க, தேவையா இது உனக்கு தேவையா? இன்னும் பிச்சுட்டு இருக்கானுங்க. பிச்சிருவானுங்களா இப்போதைக்கு? சரி, ஓகேங்க, புறப்படலாம். நாங்கள் போகலாம். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கரும்தாம்பட்டி தான். இது நம்ம எந்த வழியாக போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து சூலூர் பிரிவு போகிற வழி ரோட்டில் போகணும். அதில் போயிட்டு போனதுக்கப்புறம் அங்கேருந்து சோமனூர் பிரிவுலேருந்து ரைட் எடுத்து நம்ம நேராக உள்ளே போனோம்னா சோமனூர்லேருந்து டேரெக்டாக கரும்தாம்பட்டி. இந்த வழியாக தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வாங்க, இந்த ரோடு நல்லா சூப்பராக இருக்கும். பகல் டைம்னா இந்த ரோடு அடிச்சுக்க செம்மையாக இருக்கும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுங்க, நம்ம ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல மரங்கள் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நைட் டைம் காட்டி உங்களுக்கு வீடியோவில் கவர் ஆகுமான்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். லைட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. பகல் டைமில் வந்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த வழியாக தாங்க போகிறோம். அடுத்து முத்துக்கொண்டம்பூர் வந்துட்டோம். இந்த முத்துக்கொண்டம்பூரில் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அவ்வளோதாங்க, பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். பசங்க எல்லாமே பெட்ரோல் பங்கில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக அப்படின்னு சொன்னானுங்க. இருக்கானுங்களான்னு தெரில, இருக்கானுங்க எல்லாருமே இங்கே தாங்க இருக்காங்க. இங்கே நாங்கள் ஹேர் ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாருங்க, சிரிக்கிறான். என்னடா நீ அடிச்சிட்டு இருக்க? அப்படியே நீ என்னடா இங்கே பண்ணுறீங்க? அவ்வளோதாங்க, பெட்ரோல் அடிச்சுட்டு போக வேண்டியதான். எங்கே நிற்பாங்க, அது இங்கே தான் இருக்கான். சரி, 100 ரூபாய்க்குடா. சூர்யா, உனக்கு எவ்வளோ கிடைக்கிற? 200. எனக்கு 100 ரூபாய்க்கு எடுத்துக்கோ. 100 ரூபா இல்லை, 200 அந்த வண்டிக்கு. ஏன்னா நீ பண்ண மாட்டியா? ஃபோனு கையில் இருக்கு, எல்லாமே கையில் இருக்கு. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது இல்லைடா? நீயே யூஸ் பண்ணுறேன். நான் உனக்கு பணம் அனுப்ப வேண்டாமா? நான் அவளுக்கு அனுப்பிச்சு ஆயிடுச்சு பார்க்கலாம். எவ்வளோ அனுப்பிச்சு? இது ஃப்ரெண்டோடதுடா, நம்மளுக்கு இல்லை. 100 ரூபா பண்ணியிருக்கேன். 100 ரூபா கையில் கொடுத்த, 100 ரூபா கையில் இருக்குது. அவனுக்கு 200 ரூபாய் கிடச்சிது அந்த எக்ஸ்பல்ஸ். இவன் பேர் தாங்க கபுல் தேவ். இங்கே பாருங்க, வீடியோக்கு ஓடுறான். இவன் தாங்க கபுல் தேவ், அதாவது என் சித்தப்பா பையன். கடிச்சு வைக்கிறான் மென்டல். இவன் தானுங்க, சிரிப்பாளங்க. இவன் தம்பி. ஏய் சூர்யா, அந்த வண்டியில் வந்துருக்கியா? தனியாக தானே வர? சரி, அவன் வெயிட் எடுக்க மாட்டான். டேய், இது என்ன எல்லாருமே வச்சுக்கிறீங்க ஆளுக்கு ஒன்று? கப்பலா, நமக்குலாம் பிரச்சனை இல்லை கப்பலா. இங்கே பாருங்க, ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கானுங்க. இவன் தாங்க நம்ம ஃபோக்கஸ். இப்போ செம அழகாக இருக்காப்புல இல்லை? ஓ, அதை எடுக்க முடியாது. இது 220. இதுவும் நம்ம வண்டி தாங்க, செமையாக இருக்கும். நம்ம வண்டினா நம்ம சித்தப்பா பையன் வண்டி, நல்லாயிருக்கும். நம்ம இந்த வண்டி செமையாக இருக்கும். எந்த மாடல்னால் 2019 BS4. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நவம்பர் 2019 நவம்பர்.
இன்னமும் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பவர் எல்லாமே அப்படியே வச்சுருக்காரு. அதே மாதிரி கண்டிஷனாக வச்சுருக்காரு வண்டியை. டயர்லேருந்து வண்டி ஸ்ப்ராக்கெட்லேருந்து எல்லாமே டைமிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டி சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது இந்த மாதிரி வண்டி வச்சுருந்தீங்கன்னா 220 இதே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் யார் யார் வச்சுருக்கீங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. நான் தான் சொன்னேன்ல, சரியான கூட்டமாக இருக்கும். இப்போ நாம் ஏன் இந்த இடத்துல இப்படியே உட்காந்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க வரையினானுங்க, இன்னும் ஆளை காணும். எங்கே போனானுங்க வர தெரியல. 8 மணிலேருந்து உட்காந்துருக்கேங்க. 8 மணிக்கு நான் வந்து ரீச் ஆகிட்டேன். 8 மணிலேருந்து உட்காந்துருக்கேன். அதனால் பறந்துக்கிட்டே இருக்குங்க. அழகாக இருக்குது, காட்டுறேன். 8 மணிலேருந்து உட்காந்துருக்கேன். இன்னும் ஆளை காணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. 1/2 மணி நேரமாக உட்காந்துருக்கேன் ஒரே இடத்துல. வரதுக்கு 9 மணி ஆயிடுச்சுலான்ட்டானுங்க. என்ன பண்ண முடியும், இதே இடத்துல உட்காந்தா. கூட்டம் சரியான கூட்டம். இன்னும் உள்ளே போனோம்னா இன்னும் நிறையா கூட்டம் இருக்கும். பசங்க வந்தாலும் நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு காட்டுறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குங்க. நீங்களே போயிடலாம். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சரியான க்ரௌடாக இருக்குது. மைக்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, ஒரு அளவுக்கு தான் கேட்கும். பசங்க எல்லோரும் அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம். நான் பேசுகிற சுத்தமாக உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். சரியான கொடுக்குறாங்க. தப்பி தவறி வந்து இங்கே மோர் மட்டும் குடிச்சிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா தயவு செய்து மோர் கொடுக்குறாங்கன்னு குடிச்சிடாதீங்க. 10 ரூபா ஒரு மோர், ஒரு டம்ளர் 10 ரூபா. இப்போ எங்கே போனாலும் தெரியாதுங்க. கண்டே பிடிக்க முடியாது கூட்டத்தில். ஒரு டம்ளர் 20 ரூபா. அதுதான் நம்ம மோர் வாங்கி குடின்னு குடிச்சிட்டோம். கடைசியில் பார்த்தா காசுட்டாங்க. எதுக்காக? 10 ரூபாய்க்காக. அது காசு இல்லாமல் என்னென்னமோ வந்தோமே. என்னதுடா அதுக்குள்ளே எங்கள் வாட்டு பசங்க எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. தெரியும்னு நினைக்கிறேன். சரியான கூட்டம். நிறைய தூரிகை எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பசங்களாம் சும்மா எடுத்துருக்கானுங்க. நம்ம இங்கே அது சொல்ல முடியாதுங்க வாயால். வயசு இங்க பாருங்க, அங்க சுத்தி பாருங்க. என்ன ஒரு ஹைலைட்னா, அங்க ஒரு கப்பல் போட்டு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு தான் எல்லாரும் சைட் எடுத்து நின்றுருக்காங்க. நான் இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவங்க, சொல்ல மாட்டேங்க அப்படின்னு அவர் மட்டும் தான் சொல்லணும். ஆனால் நானும் அதுக்கு தான் நிற்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுகளும் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. பிரின்சஸாக போனாங்க. நான் பிரின்ஸாக மாறிட்டேன். ஸோ எனக்கும் எப்படி இருக்கு நம்மளும் பிரின்ஸ். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்டாக இருக்குது. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனேன். நான் வண்டியை வந்து பையன்கிட்ட கொடுத்துட்டு நீ எடுத்துகிட்டு வந்துடுறா. நான் காரில் வந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு காரில் வந்திருந்தாங்க பசங்க. அந்த காரில் ஏறி நான் அவங்க கூட வந்துட்டு நல்லா தூங்கிட்டேங்க. செம்ம டயர்டுங்க, கால் சரியான வலிக்குது.
இன்னும் பசங்க யாரும் வரல. பசங்க எல்லோரும் தொண்டை வேற கட்டிக்கிச்சுங்க. மழை வேற பெஞ்சிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். பசங்க எல்லோரும் டீ சாப்பிட்றதுக்காக கடையில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பசங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காகனா நம்ம டியோ அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த டியோ வாங்கணும். சரி ஓகேங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். நான் தான் உங்கள் யோகோ. இதோட இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன்.